ஏஐயோட ஒவ்வொரு சொல்யூஷன்ஸும் அது சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா, அதை யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அப்படி குவாலிட்டியான டேட்டாவை கரெக்டான டைமில் கரெக்டான சோர்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வர வேலையை தான் டேட்டா இன்ஜினியர் செய்கிறாங்க. அப்படி அந்த டேட்டா இன்ஜினியர்ஸோட ஜாபையே ஏஐ ரீப்ளேஸ் பண்ண போகுது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஏஐனால டேட்டா இன்ஜினியர்ஸோட வேலை ரீப்ளேஸ் ஆகுமா அப்படின்னு எனக்கு தெரில. ஆனால் டேட்டா இன்ஜினியர்ஸோட வேலையை ஒரு ஏஐ தெரிஞ்ச டேட்டா இன்ஜினியர்ஸ் கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ண தான் போகிறோம். அதற்கு உங்களை நீங்களே ஏஐயில் அப்ஸ்கில் பண்ணிக்க தான் இந்த வீடியோ தொகுப்பை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இது ஜெனரேட்டிவ் ஏஐ எவ்ரி டேட்டா இன்ஜினியர்ஸ் சுட் நோ. பேசிக்காக டேட்டா இன்ஜினியர்ஸ்னால் என்ன, அவங்க என்ன ரோல் பண்ணுறாங்க, எங்கெங்கெல்லாம் அவங்க டேட்டா இன்ஜினியர்ஸ் வந்து ஜெனரேட்டிவ் ஏஐயை அப்ளை பண்ணலாம், இப்போ அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை எப்படி நாம் எம்பவர் பண்ணுறது, அந்த நோக்கத்தில் இந்த வீடியோவை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டேட்டா இன்ஜினியர்ஸோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கனாலே, டேட்டா இன்ஜினியர்ஸ்னாவே அவங்க எங்கெங்கெல்லாம் டேட்டா இருக்கோ, அதாவது எந்தெந்த சோர்ஸ் சிஸ்டத்தில் டேட்டா இருக்குது, ஓஎன்டிபி சிஸ்டமாக இருக்கலாம், இல்லை வேரியஸ் அதர் ஆப்ரேஷனல் ஸ்டோர்ஸாக இருக்கலாம், இல்லை எக்ஸ்டர்னல் டேட்டா சோர்ஸஸ் ஓடிஎஸாக இருக்கலாம், அங்கெல்லாம் இந்த டேட்டாவை அவங்க டேப் பண்ணி வேறு வகையான ETL டூலிங்காக டேப் பண்ணி அவங்க வந்து டேட்டா வேர்ஹவுஸில் லோட் பண்ணுவாங்க. இப்போ இந்த டேட்டா வேர்ஹவுஸுங்கிறது க்ளவுடில் பொறுத்த வரைக்கும் இது டேட்டா லேக்காக இருக்கலாம், இல்லை லேக் ஹவுஸாக இருக்கலாம். அதிலிருந்து தனித்தனியாக அந்த டொமைன் ஓரியன்ட் ஃபீல்ட்ஸ் எல்லாமே வந்து டேட்டா மார்ட்ஸில் இருக்கும். தனித்தனி டேட்டா மார்ட்ஸ் இருக்கும். ஃபினான்ஸ் இருக்கலாம், சப்ளை செயின் இருக்கலாம், ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம். அந்தந்த டொமைனுக்கு தகுந்த மாதிரி தனித்தனி டேட்டா மார்ட்ஸாக க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த டேட்டா மார்ட்ஸ்லேருந்து ரிப்போர்ட்டிங் லேயருக்கு டேட்டாவாக ஆகும். பட் பொதுவாக ஒரு டேட்டா இன்ஜினியர்ஸ்னாவே டேட்டாவை வேரியஸ் டேட்டா சோர்ஸஸ்லேருந்து கரெக்டாக கலெக்ட் பண்ணி தேவையான டேட்டா வேர் ஹவுஸாவோ டேட்டா லேக் ஹவுஸாவோ ஸ்டோர் பண்ணி ரிப்போர்ட்டிங் பீப்புளுக்கு இல்லைனா வந்து பிஸ்னஸ் யூஸருக்கு டேஷ்போர்ட்ஸாக இமெயில்ஸாக ரிப்போர்ட்ஸாக கொடுப்பாங்க. அந்த டேட்டா இன்ஜினியர்ஸ் இப்போ பெரும்பாலும் அவங்க டைமை எங்கே செலவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடிங் ஒர்க்கில் இருக்கலாம். காம்ப்ளெக்ஸ் லைன்ஸ் ஆஃப் கோட்ஸை வந்து மில்லியன்ஸ் ஆஃப் லைன்ஸை வந்து சில டைம் அவங்க எழுதுறதா இருக்கலாம். இதில் என்னென்னா, கோடிங் எழுதுறத விட அதில் ரீஒர்க் பண்ணணும், என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணணும் போது அவங்களோட மெஜாரிட்டி ஆஃப் த டைம் ஸ்பெண்ட் ஆகும். ஸோ கோடிங் ஃபேக்ட்ரி, அவங்க ஒரு கோடிங் ஃபேக்ட்ரியாக இருக்காங்க. பெரும்பாலும் அந்த யாராவது க்ரியேட் பண்ணிட்டு போயிருக்காங்க, இல்லை அவங்களே கூட க்ரியேட் பண்ணியிருக்கலாம் அந்த சீக்கிரம். அதை டீபக் பண்ணுறதுலேயே பெரும்பாலான டைமை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்போட அவுட்புட்டும் ப்ராப்பராக ஸ்டோராக இருக்காது, டிஸ்பிளேல இருக்காது. அதனால் அதை டீபக் பண்ணி பார்க்கணும், எந்த வேல்யூஸ் கரெக்டாக வந்திருக்கு, எந்த வரைக்கும் வந்திருக்கு, என்ன சேஞ்ச் பிஸ்னஸ் யூஸர் இருக்கிறாங்க, பிஸ்னஸ் பாயிண்ட் பண்ணக்கூடிய பிரச்சனை எங்கே நடந்திருக்கு, இதை கண்டுபிடிக்கிறதுலேயே அவங்க பெரும்பாலான டைம் ஸ்பெண்ட் ஆகிடுவாங்க. எப்போவுமே அவங்க தான் நிறையா பேர் இந்த டேட்டா ஒர்க்கில் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறங்காட்டிக்கு ப்ராப்பரான டாக்குமெண்ட் இருக்கவே இருக்காதுங்க. அவங்க ப்ரொடக்ஷன் ஜாப்லேருந்து எடுத்து அதுலேருந்து லைவாக அதை நம்ம எடுத்து ரீஒர்க் பண்ணால் மட்டும் அறிவில்லையோ, அந்த டாக்குமெண்டேஷன் ஆரம்ப காலத்தில் யாரோ க்ரியேட் பண்ண எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்தவங்கலாம் டாக்குமெண்ட்டை ப்ராப்பராகவும் பண்ணியிருப்பாங்க. முதல்ல க்ரியேட் பண்ணவரே அவர் டைம் கன்சென்ட்காக ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு போயிருப்பாரு. ஸோ நோ கிளியர் டாக்குமெண்டேஷன். அடுங்காக் ஒர்க்ஸ் பெரும்பாலான டைம் யாராவது ஏப்பா கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது டேட்டா இது என்ன லாஜிக்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல அப்படிம்பாங்க. ஸோ இந்த ஒரே ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. அந்த கேள்விக்காக இவங்க 1000 டேபிள்ஸையும் கோட்ஸையும் எடுத்து அது எங்கே நடந்திருக்கு, என்ன பிரச்சனை அப்படிங்கிற பெரும்பாலான டைம் அந்த அட்ஹாக் ஒர்க்ஸ்லேயே அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் த டைம் இவங்க இந்த மாதிரி வேலை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ரொடக்டிவ் ஒர்க்கே இல்லை, ரிப்பீட்டட் ஒர்க்ஸ் தான். ஒரு 20% ஆஃப் த டைம் தான் வந்து மீனிங்ஃபுல்லான ஒர்க் அவங்க செய்கிறாங்க அவங்க ரோல் படி. மற்ற நேரம் எல்லாமே ரீஒர்க்காக இருக்கலாம், இல்லை வேலை செய்கிறது எங்கே வேலை செய்கிறதுன்னு பார்த்துட்ருக்கலாம். அங்கே வேலை செய்கிறது கரெக்டாக இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறது தான் பெரும்பாலான டைம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜென்ஏ டேட்டா இன்ஜினியரோட ரோலில் எங்கே ஒர்க் அவுட் ஆகுங்கிறத நம்ம சீரியஸாக பார்ப்போம். அவங்களோட ரோல்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு டேட்டா டிஸ்கவரி. இப்போ டேட்டா எங்கே இருக்குது, எந்த டேட்டாவை அவங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அவங்களா ஓப்பன் பண்ணி பார்க்க தேவையில்லை. டேட்டா பைப்லைன் பில்ட் ப்ராசஸ்,
இப்போ ஐடிஇஸ் நிறையா வந்துருச்சு. இப்போ தான் இங்கே வந்து வைப் கோடிங் அப்படிங்கிறாங்க. அந்த வைப் கோடிங் ஐடிஇஸ் மூலிமா ஒரு டேட்டா பைப்லைன் பில்ட் பண்ணுற ப்ராசஸே கம்மியாயிடுச்சு. இப்போ நீங்கள் இதுதான் சோர்ஸு, இதுதான் உங்களுக்கு டார்கெட் டேபிள் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி ஒரு கஸ்டமைசேஷன் லாஜிக் தேவை அப்படின்னா நீங்கள் வைப் கோடிங் மூலியமாகவே வந்து என்டையர் பைப்லைனையே நீங்கள் பில்ட் பண்ணிடலாம். சீக்வலாக இருக்கலாம், இல்லை பைத்தானாக இருக்கலாம், இல்லை என்ன லாங்குவேஜ் நீங்கள் சொல்கிறீங்களோ, என்ன டூல் சொல்கிறீங்களோ அதற்கு இந்த GitHub Copilot ஆகட்டும், இல்லை வேரியஸ் ஐடிஏ பிளாட்ஃபார்ம் ஆகட்டும் உங்களுக்கு ஈஸியாக வந்து கோடையே பில்ட் பண்ணி கொடுத்துரும். டேட்டா மாடலிங் அண்ட் ஸ்கீமா ஜென்ரேஷன். இப்போ நிறைய இடங்களில் இப்போ இதுதான் உங்களோட சோர்ஸ் டேபிள். இதுலேருந்து நீங்கள் 4-5 சோர்ஸ் டேபிள் இந்த மாதிரி ஒரு டேபிள் நான் வந்து இந்த ஒரு டொமைனில் நான் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கனாவே அதுவே அந்த டேபிளை வச்சு அண்டர்ஸ்டாண்டிங் படி ப்ளஸ் அந்த டொமைன் நாலேஜை வச்சு அந்த ஒரு புரிதலோட இந்த ஃபினான்ஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் டேபிள் ஒரு காமன் டேட்டா மாடல் இப்படி தான் க்ரியேட் ஆகுங்க. ஒரு சப்ளை செயினில் ஒரு சேல்ஸ் ஆர்டர் டேபிள் இந்த மாதிரி தான் ஒரு டெஃபினேஷன் இருக்கணும் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஈஸியாக அந்த டேட்டா மாடலிங்கை வந்து ஒர்க்கை வந்து ஐ வுட் சே ஒரு 40% கம்மி பண்ணிடுது. இல்லை எக்ஸிஸ்டிங் மாடல் இருக்குது, எக்ஸிஸ்டிங் மாடலில் நீங்கள் இந்த டேபிளில் நீங்கள் இந்த எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது ரிவைஸ் பண்ணி ஈஸியாக கொடுத்துரும். ஸோ இதுவே வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் மாடலை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும், லாஜிக்கல் மாடல் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும், இல்லை ஆர்கிடெக்சர் டயக்ராமை க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நிறைய இடங்களில் டேட்டா மாடலிங்க்கு உங்களுக்கு ஈஸியாக ஹெல்ப் பண்ணுது. டேட்டா ஆர்கிடெக்சர் ஆர்கனைசேஷன். இப்போ உங்களோட டேட்டா ஆர்கிடெக்சர் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது, இதை நீங்கள் மைக்ரேட் பண்ணணும், இல்லை புதுசாக நீங்கள் வந்து ரீவார்ம் பண்ணுறீங்க நியூ டெக்னாலஜியில் அப்படின்னா இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ஈஸியாக ஜெனரேட்டிவ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எந்த மாதிரியான மைக்ரேஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம்லேயோ இப்போ ஜெனரேட்டிவ் ஈஸியாக உங்களுக்கு ஆக்சிலேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ உங்களோட கன்வர்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸோ கோட் டெவலப்மெண்ட் அதை நம்ம பார்த்துட்டோம். GitHub Copilot இதெல்லாமே வந்து உங்களுக்கு கோட் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஐடிஸ் என்வாயர்மெண்ட் இருக்குது, நான் என்னங்கிறது டீட்டில் பார்ப்போம். ஸோ கோட் கன்வர்ஷன் இப்போ பைத்தான்லேருந்து சீக்வல் கன்வெர்ட் பண்ணுறீங்க, ஸோ அதுக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்டிங், ஆட்டோமேட்டட் டிப்ளாய்மெண்ட், ஆப்டிமைசேஷன் ஆஃப் ஸ்டோரேஜ் அண்ட் கோட், டேட்டா கவர்னன்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ இது மட்டும் இல்லை, இது எண்ணற்ற ஃபீல்டு அப்ளிகேஷன்ஸில் ஜெனரேலி யூஸ் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஓவர்வியூ கிடச்சிருக்கும். சரி, இவ்வளோ இடங்களில் நம்ம ஜெனரேட்டிவ் யூஸ் பண்ணோமா? இப்போ இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல. இப்போ இது வரைக்கும் நீங்கள் இந்த ஃபீல்டில் நீங்களே கம்பு சுற்றி நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களே முயற்சி செஞ்சுட்டே இருக்கீங்க, 2 நாள் 3 நாள் ஆகுது, எந்த விதமான ரெசல்யூஷனுக்கு வரல அப்படின்னா இந்தந்த ஏரியாவில் நீங்கள் ஜெனரேட்டிவ் ஏஐ யூஸ் பண்ணி பார்க்கலாம். எதுக்கு இவ்வளோ அர்ஜென்சி அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் தெரிய வேண்டியதில்லை. இப்போ எல்லா ஏஐ மாடல்ஸும் ஒரு மோர் மெச்சூராக வந்துருச்சு. ஸோ ஜெமினியாக இருக்கலாம், இல்லை GPT-5 இருக்கலாம். GPT-5 இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு அதனால முன்னாடி. ஜெமினியாக இருக்கலாம், இல்லை GPT-5 இருக்கலாம், இல்லை கிளாடியோட சிஸ்டமாக இருக்கலாம். எல்லாமே ஏஐ மாடல்ஸ் எல்லாமே மோர் மெச்சூராக இருக்குது. ஸோ அது சுலபமான முறையில் கோடை புரிஞ்சுக்குது, லாஜிக் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்குது, கண்டெக்ஸ்ட் ரீசனிங் எல்லாமே வந்து சூப்பராக வந்து இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து இந்த டைமில் ஏஐ நீங்கள் ஓரளவுக்கு நம்பலாம். சீம்லெஸ் டூல் இன்டகிரேஷன், எல்லா விதமான டூலுமே பிஎட் இன்ஃபர்மேட்டிக்காக இருக்கலாம், இல்லை ஸ்னோஃப்ளேக்காக இருக்கலாம், டேட்டா பிரிக்ஸாக இருக்கலாம், பிக்வெரி, ஸ்னோஃப்ளேக், டேட்டா பிரிக்ஸ், எனி ஏஐ டூல்ஸ், எனி AWS டூல்ஸாக இருக்கலாம், எல்லாமே இப்போ ஏஐ கேப்பபிலிட்டியாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ டேட்டா பிரிக்ஸ் அசிஸ்டன்ட், GitHub Copilot எல்லாமே உங்களுக்கு வந்து ஏஐயோட இன்டகிரேஷன் வந்து இப்போ சீம்லெஸ்ஸாக வந்துருச்சு. இன்னும் ஒரு 1 இயரில் கம்ப்ளீட்டாக ஏஐ கேப்பபிலிட்டியோட தான் எல்லா டூல்ஸுமே இருக்க போகுது. ஸோ இப்போ வாஸ்ட் வால்யூம் ஆஃப் டேட்டாவுக்கு வந்துருக்கு, விட்டுறாதீங்க. எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஜென்ரேட் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களை அப்ஸ்கில் பண்ணிக்கிறீங்களோ ஏர்லி அடாப்டர்ஸ் வில் கிவ் இன் மேசிவ் அட்வான்டேஜ். 2023 லேண்ட்ஸ்கேப் ஃபார் டேட்டா இன்ஜினியரிங் ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் அதை நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இது எதுக்காக கொண்டு வந்திருக்கு அப்படின்னா எவ்வளோ டூல்ஸ் இங்கே இருக்குதுப்பா, டேட்டா இன்ஜினியர் எவ்வளோ டூல்ஸ் தான் தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு ஒரு சின்ன கிளிம்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு தான். இதை வேணால் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எடுத்து நீங்கள் பாருங்கள், இதில் எவ்வளோ டூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸில் எங்கெல்லாம் நீங்கள் இப்போவே ஜெனரேட்டிவ் ஏஐ அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு 2-3 ஒர்க்கிங் பேட்டர்ன் எக்ஸாம்பிள்ஸை ஒரு டெமோவாக நான் உங்களுக்கு சொல்ல பாருங்கள். பிளானிங் அண்ட் ஆர்கிடெக்சரில் ஈஸியாக வந்து ஜெனரேட்டிவ் ஏஐ நீங்கள் பிலீவ் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு ஒயிட் போர்டிங் தான், இது ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷன் கிடையாது, ஒரு காம்ப்ளெக்ஸ்
டேட்டா சீக்ரெட் சார்ஜ்லாம் எதுவும் இல்லை. அது ஈஸியாக உங்கள் பிளானிங்கில் ஆர்கிடெக்சர் டயக்ராம் கிரியேட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை உங்களோட அப்ளிகேஷன் எப்படி ஆர்கிடெக்ட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஜென்ஏ எல்லாமே நீங்கள் ஈஸியாக ஃபார்ம் பண்ணி நீங்கள் பெட்டர் ஆர்கிடெக்சர் கிரியேட் பண்ணிக்கலாம். கோடிங் அண்ட் சீக்வல் ஜென்ரேஷனில் ஜெனரேட்டிவ் ஏஐ வந்து உங்களோட எக்ஸ்டென்சிவ் ஒர்க்கிங் ஹவர்ஸாக ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இங்கே பாருங்கள், 2 எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சீக்வல் கொரியை வந்து நான் கொடுத்துட்டேன். எனக்கு வந்து டோட்டல் சேல்ஸ் ரெவென்யூ ஜெனரேட் பண்ணி கொடு. இந்த மாதிரி பை ஈச் ப்ராடக்ட் ஈச் மந்த்து இந்த மாதிரி நான் கேள்வி கேட்டேன். இது வந்து டேட்டாபேஸ் ஐடி வச்சுருக்காங்க. அதை நான் கேட்ட உடனே இதுவே நீட்டாக வந்து கொண்டு வந்துருச்சு. நீங்கள் பாருங்கள், செலக்ட் கேட்டகிரி, சேல்ஸ் டேபிள், சம் ப்ரைஸ் போட்டுருச்சு, வேறு டேட் ஈக்குவல் டு கிரேட்டர் தன் ஈச் மந்த் அந்த மாதிரி இது போட்டு அதாக எனக்கு வந்து டேபிள் அவுட்புட்டை வந்து கொடுத்துருச்சு. இதை நான் அப்படியே எடுத்து ரன் பண்ணால் போதும். நான் வந்து ஜஸ்ட்டு வந்து எனக்கு கிரியேட் பண்ணி கொடு அப்படின்னு நான் கேட்டேன். அதுவே எல்லாமே கொடுத்துருச்சு. இப்போ அடுத்த கேள்வி நான் கேட்டேன், இதே சீக்குவலை நான் சீக்குவல் வேணால் எனக்கு பைஸ்பார்க்கில் கன்வெர்ட் பண்ணி கொடு, சீக்குவல் டு பைஸ்பார்க் அப்படின்னு கேட்டேன். இப்போ நீட்டாக பைஸ்பார்க்கில் ஒரு ப்ரோக்ராம் ஈடியில் எப்படி அதை இன்சர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அழகாக வந்து பைஸ்பார்க்கில் மல்டிபிள் லைன்ஸை போட்டுட்டு ஈஸியாக அவுட்புட் வந்துருச்சு. பாருங்கள், விண்டோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிவிட்டு பார்ட்டிஷன் இந்த கேட்டகரி, டோட்டல் ரெவென்யூ, ரேங்க்கு எல்லாம் டக்குன்னு வந்துருச்சு. அது இங்கே போட்ட சீக்வல் கூட மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் பைஸ்பார்க் கூட ஈஸியாக டவுன்லோட் பண்ணிடுச்சு. இங்கே பாருங்கள், இன்னும் இப்போ ஒரு ஃபங்க்ஷனை நான் கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷனை ஆப்டிமைஸ் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்குறேன். டு ஆப்டிமைஸ் எனக்கு இருக்குது, எனக்கு டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியை எனக்கு நீ வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடு அப்படின்னு நான் கேட்குறேன். இது அழகாக வந்து டு ஆப்டிமைஸ் ஐ வில் அப்ளை த விச் டெக்னிக் மெமோரைசேஷன் அப்படிங்கிற டெக்னிக்கை நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஆப்டிமைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கோடையும் கொடுத்துருச்சு. இந்த டெக்னிக் நான் போட்டேன். இப்போ பாருங்கள், முதல்ல இங்கே எப்படி இருந்துச்சு, டெஃபினிஷன் ஃபிபனாச்சின்னு போட்டு இஃப் n less than or equal to 1 ரிட்டர்ன் n அது மாதிரி ஒரு கான்செப்டை இஃப் n இன் மெமோ ரிட்டர்ன் மெமோ அப்படின்னு சொல்லி இது அப்படியே லூப் மாதிரி கொண்டு வந்துருச்சு. ஃபிக்ஸ் பிலோ சீக்வல் கொரி, ஒரு பெரிய சீக்வல் கொரியை நான் கொடுத்துட்டு அதில் வேணும்னே ஒரு தவறு பண்ணிட்டேன். அந்த தவறை ஈஸியாக அது ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப நான் கேட்டேன். பாருங்கள், நீட்டாக அது என்னோட ஏதாவதுனா நான் வந்து ஆர்டர் பையில் அந்த ஹேவிங்கில் வந்து சம் போட விட்டேன். இது நீட்டாக பார்த்து நீங்கள் சம் ஆர்டர் பை அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்கு. இது இல்லை அப்படின்னாலும் நான் எங்கே இறந்துக்குன்னு தெரியாது. இதை நான் யோசிச்சுட்டே இருக்கணும், எங்கேப்பா இறந்துருக்கு, இது என்ன ஃபிக்ஸ் பண்ணலாம். ரெஞ்சுனா உடனே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இட் வில் டேக் சம் டைம் இல்லையா. இது ஒரு சின்ன சீக்கிரம் கொரியாக இருக்குது. இதோ ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் லைன் கொரியா இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கோடிங்கில் உங்களோட டைம் வந்து நீங்கள் ஜென்ஏ பவர்டாக நீங்கள் ஈஸியாக பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். கோடிங்க்கு அடுத்து நம்ம பெரும்பாலான டைம் நம்ம செலவு பண்ணுறது, இல்லைனா வந்து செலவு பண்ணாமல் விட்டுறது அப்படி சொல்லலாம். ஏன்னா பெரும்பாலான வந்து க்ரியேட் பண்ணுறோம், கோடில் லைன் அடிச்சிடுவோம், ஜென்ஏ பவர்டு கோடாகவே இருக்கட்டும், அதை ப்ராப்பராக டெஸ்ட் பண்ண மாட்டோம். ஸோ டெஸ்ட் பண்ணுறதுக்கும் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக எவ்ரி சொல்யூஷன்ஸ் தட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதையும் மல்டிபிள் டெஸ்ட் டேட்டா வச்சு நீங்கள் பார்க்கணும். பவுண்டரி கண்டிஷன்ஸ் செக் பண்ணணும், உள்ளுக்கிற ஃபீல்ஸு, கேபிஐ, ஃபார்முலா, இது ஓவர்லே ஆகுதா இல்லை ட்ரங்கேட் ஆகுதா, எல்லா விதமான டெஸ்ட் டேட்டாவும் நீங்கள் செக் பண்ணணும். இப்போ அதை ப்ராப்பராக செக் பண்ணுறது அதுக்குமே நீங்கள் வந்து ஜெனரேட்டிவ் ஹெல்ப் பண்ணணும். ஸோ டீபக்கிங், ஆப்டிமைசேஷன் இதை நம்ம பார்த்துட்டோம். டெஸ்டிங் அண்ட் டேட்டா குவாலிட்டி அண்ட் டாக்குமெண்டேஷன் கவலையில் நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் இப்போ எல்லாருமே எல்லாம் ChatGPT யூஸ் ஆகிருக்கீங்க. நீட்டாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாவே அதுவே சம்மரைஸ் பண்ணி கொடுத்துடும். இதில் நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவை. டேரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் இந்த கோடை வந்து சம்மரைஸ் பண்ணி கொடு அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். இப்போ டெஸ்ட் டேட்டா க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு கேன் யூ கிரியேட் அ டெஸ்ட் கேஸ் ஃபார் திஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ அது உடனே வந்து டெஸ்ட் கேஸஸையே நம்ம க்ரியேட் பண்ணி கொடுத்துருது. இந்தாங்க இந்த டெஸ்ட் கேஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் கேஸே அது க்ரியேட் பண்ணி கொடுத்துருது.
இப்போ அடுத்தது டெஸ்ட் டேட்டாவை நீங்கள் டேபிளில் ஸ்டோர் பண்ண முடியுமா? அதுக்கும் நான் ட்ரை பண்ணேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இதை ஒரு கொடுத்துட்டு எனக்கு ஜென்ரேட்டட் டெஸ்ட் டேட்டா யூஸிங் பைஸ்பார்க் கோட் அதை க்ரியேட் பண்ணி எனக்கு ஒரு டேபிளில் வந்து ஒரு டெஸ்ட் டேட்டாவை நீ வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்க. எனக்கு தேடி டேட்டா டெஸ்ட் என்ட்ரிஸ் நான் க்ரியேட் பண்ணணும். அந்த சாம்பிள் இதையும் நான் கொடுத்துட்டேன். ஸோ இது எல்லாமே ஒரு டேபிளில் அழகாக வந்து க்ரியேட் பண்ணி ஒரு டேபிள் லோட் பண்ணிச்சு. நான் கேட்ட டேபிளில் டெஸ்ட் ஜென் டேட்டா அப்படிங்கிற டேபிளில் ஒரு கோடை க்ரியேட் பண்ணி அது எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். இந்த டேபிள் எல்லா டேட்டாவும் வந்து லோட் ஆகிடுச்சு. சார் எவ்வளோ சிம்பிளாக எல்லாம் வச்சு டேட்டா இன்ஜினியரோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை மட்டும் நம்ம கற்றுக்கணும்னு இல்லை, டெக்னாலஜியை கூட கற்றுக்கலாம். நீங்கள் ஒரு இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கூட நீங்கள் எல்எல்எம் யூஸ் பண்ணி அது சுலபமாக உங்களுக்கு ஈஸியாக கற்றுத்தரும். இப்போ என்ன வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேமஸ் பேங்க்கில் ஒரு இன்டர்வியூவில் ஒரு கேள்வி கேட்டாங்க. கேன் யூ ஹெல்ப் மீ டு கிரியேட் அ டேட்டா மாடல் டு கால்குலேட் மந்த்லி மினிமம் பேலன்ஸ். இந்த கேள்வியை தான் என்ன கேட்டாங்க. 3 கேள்வி தான். ஹாய் எவ்வார் யூ, அதுக்கப்புறம் அந்த 3 கேள்வி இது ஒரு மந்த்லி மினிமம் பேலன்ஸ் ஃபீயை அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபேக்ட் டேபிள் வேணும், என்னென்ன டைமென்ஷன் டேபிள் வேணும், எப்படி இதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சுலபமாக உங்களுக்கு சொல்லிடுது. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி கூட உங்களை நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். உங்களோட ரெகுலர் சொல்யூஷனை யூஸ் பண்ணலாம். இதை பற்றி நீங்கள் யோசிச்சிங்கன்னு தெரில. இப்போ ஏஐ எம்பவர்டு சொல்யூஷன்ஸே வந்துட்டுருக்கு. அதாவது நார்மலாக இருக்கக்கூடிய உங்களோட பைத்தான் பைப்லைனில் நீங்கள் ஒரு ஓப்பன் ஏஐ கால் பண்ணி உங்களோட பைப்லைனில் வெளியிட்டு வந்துட்டுருக்கிறீங்க. இந்த இடத்துல ஒரு ஓப்பன் ஏஐ கால் பண்ணி இதை கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. இப்போ லாங்குவேஜ் கன்வர்ஷன், மல்டி லாங்குவேஜ் டேட்டா இருக்குது, அதை நீங்கள் இங்கிலீஷ் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் கால் பண்ணி இப்போ இங்கிருந்து ஓப்பன் ஏஐ கால் பண்ணி அதோட கால் பண்ணுறீங்க. ஒரு அவுட்புட் வருது. அந்த அவுட்புட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஸ்டோர். ஸோ இது வரைக்கும் நீங்கள் டேட்டா இன்ஜினியர் ரோல்ஸில் எந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட் நடந்துட்டுருக்கு, ஏஐ எதற்காக உங்களுக்கு எம்பவர் பண்ண வந்திருக்கு, அதை நீங்கள் யூஸ் பண்ணி எப்படி உங்களோட ஸ்கில்லில் உங்களோட ரோலில் அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படிங்கிறத ஒரு தெளிவாக பார்த்தீங்க. இன்னும் இதில் சப் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வீடியோ வருவது டேட்டா ஏஐ எக்ஸ்பிரஸ், உங்கள் டேட்டா ஏஐ கம்பெனியன். தேங்க்ஸ் எவ்ரிவன்.